அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் அதிகாரம் என் கையில் என்ற தலைப்பில் கேள்வி 42வது அதிகாரத்தில் பேச இருக்கிறேன். கேள்வி நாம் பிறந்ததிலிருந்து கேட்பதா? இல்லை, கேட்டுக்கொள்வது. எப்படி கேட்குறோம்? சின்ன வயசில் நம்ம எல்லாம் கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். கதைகள் மூலமாகவும், நம் பாட்டி சொன்ன கதைகள், அம்மா சொன்ன அறிவுரைகள், அப்பா சொன்ன தத்துவங்கள், இப்படி எல்லாத்தையும் கேட்டு அறிவு பெற்று நம்மளை மெருகேற்றி வந்தது தான் கேள்விங்கிறது. ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார் எப்படி இருக்கணும் ஒரு மனிதன் அப்படிங்கிறது. நம்ம 10 வருடம் படித்தோம், புத்தகத்தை பார்த்து படித்தோம். 30 வருடங்கள் நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து கற்றுக்கொண்டோம். ஆனால் இவெல்லாம் தேவையில்லை. ஒரு 500 மணித்துளிகள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டாலே போறோம், நம்மளுடைய மனதில் அது போய் உட்கார்ந்து விடும் என்று சொல்கிறார். அது எப்படின்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. கேள்வி அப்படிங்கிறது நம்ம கேட்கறதில்ல, நம்ம கேட்டு நிறைய பேர்கிட்ட அறிவுற்றோர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை தெளிவுபடுத்திக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்லலான்னாக்கா, நம்ம சத்துணவு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சிடுறாரு எம்ஜிஆர் காலத்தில். அந்த சத்துணவு திட்டம் சிறப்பாக போகுதா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு நாள் ஜெயலலிதா அம்மா அவங்க போய் பார்க்குறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில். அந்த உணவு சரியில்லாமல் இருக்குது. அப்போ இதை எப்படி அவர்கிட்ட சொல்கிறது? நேராக போய் அவர்கிட்ட உணவு சரியில்லை அப்படின்னு சொன்னான்னா அவர் பெருசாக ஏற்றுக்க மாட்டார். அப்போ அவர் அந்த உணவை எடுத்துகிட்டு போயிட்டு, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உணவு பரிமாறும், அதுதான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட்றாரு. இது என்ன சாப்பாடு, நல்லாவே இல்லைன்னு. ஒரு திட்டத்தை உருவாக்கின நீங்கள் அந்த திட்டம் செயல்படுவது எப்படிங்கிறது பார்க்கக்கூடியதான் ஒரு அரசனுடைய ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கும். அப்போ இந்த திட்டத்தில் நீங்கள் திட்டம் உருவாக்கினது நல்லது, அந்த சாப்பாடு சரியான முறையில் சரியானதாக அந்த மக்களுக்கு சேர்கிறதா நீங்கள் பார்க்கணும். இதுதான் ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய கடமை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த தலைவராக ஒரு தொண்டர் சொல்லி கேட்டு அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கிறாரு, அந்த திட்டத்தை சரியாக அமைக்கிறாரு. இதை வேறு விதமாக எப்படி பார்க்கலாம்? இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி, வாழ்வியல், உணவு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அரசன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று, எனக்கு இப்போ வயிற்றுக்கே உணவு இல்லைப்பா, ஆனால் செவிக்கு உணவு அளிக்கலாம் அப்படிங்கிறாரு. செவிக்கு உணவுன்னா எப்படின்னா, ஒரு காலகட்டம் இருந்தது, வறட்சி இந்த மாதிரி எல்லாம் காலகட்டத்தில் கூட மன்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த மக்களுக்கு செவி வழியாக நல்ல செய்திகளை சொல்லி 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 அவங்கள ஊற்றுவித்து அவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லவை கேட்டல், நல்லதை மாத்திரம் மேக்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவை கேட்டல்னு என்ன? அரசன் தன்னுடைய அரசாட்சி எப்படி இருக்கு, அந்த நல்லவை கேட்கணுங்கிறாங்க. அரசனுக்கு மாத்திரம் இல்லை, மக்களுக்கும் அதே தான் பொருந்தும். இது ஒரு சின்ன கதையாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க சிறு வயதில் ஒரு கிராமத்தில் வளர்றாங்க. ஒருத்தர் பேர் ராஜா, ஒருத்தர் பேர் மணி. ராஜாங்கிற பேருடைய ஆப்வியஸாக ஒரு பணக்கார வீட்டிலேருந்து பிறந்த ஒரு செல்வந்தர் வீட்டில் வந்தவன். மணிங்கிற ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, இரவு பள்ளி இருக்கும், இரவு மாத்திரம்தான் பள்ளி இருக்கும். போய் உட்காந்து கேட்டறிவல் தான், புத்தகமோ எழுத்து பலகையோ ஒன்றும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. கேட்டறிதல் தான். இந்த 2 நண்பர்களும் போவாங்க. இந்த ராஜாங்கிறவனுக்கு ஒரு அலட்சியம், என்கிட்ட எல்லாம் இருக்கே, நான் எதுக்கு இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு. இந்த பையனுக்கு அப்படி இல்லை, நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் வாழ்க்கையிலன்னு கேட்டு 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 தன்னை மெருகேற்றி காலங்கள் உருண்டோடுகிறது, வாழ்க்கை உருண்டோடுகிறது. 2 இளைஞர்களும் பெருசாகிறாங்க. எப்பவுமே ஒரு செய்தி உண்டு, செல்வம் என்றைக்கும் நிலைத்திருக்காது. ஒரு காலகட்டத்தில் செல்வம் நம்ம கையை விட்டு போகும். ஆனால் நம்ம கற்ற கல்வியோ நம்ம கேட்டறிந்த விஷயங்களோ நம்ம கையை விட்டு என்றைக்குமே போகாது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தோட மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அந்த செல்வந்தர் பையன் இவனிடமே கடைசியில் உட்கார்ந்து அந்த கற்றலை திருப்பியும் கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில மேம்படுத்துறாங்க என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.